நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூ சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு 6 மாவட்டம் வாரியா வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்டி எல்லா பேருக்குமே தெரியும், ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறை. இப்போ இங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க்கு, ஜீப் டிரைவர் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4ல இருந்து 3 விதமான பணி. சில மாவட்டங்களுக்கு மட்டும் நைட் வாட்ச்மேன் அப்படின்ற மாதிரி இன்க்ளூட் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு முக்கிய அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் பேசிக் குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி வந்து ஆயிருக்கணும். தமிழ் வந்து எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஆர்டர் ரெஃபரன்ஸ் படி தான் நம்ம சொல்றோம். அதே மாணிக்கு இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து உங்ககிட்ட வந்து நல்ல நாலேஜ்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 6 மாவட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 6 மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்க சொந்த ஊர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான வேலைகளை நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் மீதி இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் மீதி நாங்கள் 32 மாவட்டம் ப்ரோ, எங்க மாவட்டம் வரலைன்னா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்களுமே இந்த மாவட்டத்துக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்லாம் கிடையாது, யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் லொக்கேஷன்ஸ் ஒன்ஸ் மட்டும் தான் வேரி ஆகும். இல்லை நான் என்னோட டிஸ்ட்ரிக்ஸுக்கும் வரட்டும், நான் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டோட நேமை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வைங்க. ஸோ நான் வந்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு நான் லிங்கை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னா, இப்போ தான் மாதம் பிறந்து 10 தேதி ஆகுது. இப்போ வரைக்கும் 6 மாவட்டம் வந்து விட்டுருக்காங்க. அடுத்து போக போக இருக்கக்கூடிய எல்லா மாவட்டமே விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்க போகிறோம், எந்த அந்த 6 மாவட்டம் அப்படின்றமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனே ஃபஸ்ட் கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். ஸோ அதோட லிங்க்கை வந்து நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன், இல்லை டிஸ்ட்ரிக்ஸ் வைஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எது வேணுமோ தாராளமாக அந்த வேலைகளுக்கு பார்த்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜீப் டிரைவரு, நைட் வாட்ச்மேனு, கிளர்க் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 விதமான பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாவட்டம், அதுக்கு முன்னாடி இது என்ன மணி ரெக்யூர் வந்து பண்றாங்க அப்படின்றமே நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு அப்படின்ற மாதிரி கிடையாம நேர்காணல் வச்சு மட்டுமே உங்களை ரெக்யூர் பண்றாங்க. அந்த நேர்காணல உங்களோட தகுதிகள் வந்து என்ன, உங்களோட நாலேஜ் வந்து என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பண்றாங்க. இன்கேஸ் நீங்க வந்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கூடுதலா முன்னுரிமை அப்படின்றது தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கு ஆஃப்லைன்ல, அதாவது தபால் மூலியமா தான் இந்த வேலைகளுக்கு நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன அந்த 6 மாவட்டம் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம். ஓகே, அடுத்து வந்து திண்டுக்கல், அடுத்து வந்து சிவகங்கை, ஈரோடு, கரூர், திருப்பூர். ஃபர்ஸ்ட் இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஜாப்ஸ்க்கான நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க. நான் கீழே உங்களுக்கு போட்டிருக்கேன், அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வில் பி ரிலீஸ்டு வெரி சூன் அப்படின்றதா. ஏன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த மாவட்டங்கள் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் கூடயும் வெப்சைட் கூடயும் கரெக்டாக வந்துருங்க. நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் வந்த உடனே நான் உங்களுக்கு இதில் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துறேன். ஓகேங்களா, வீடியோவால் என்ன கூட அட்லீஸ்ட் நான் வந்து உங்களுக்கு டெலகிராம்லையோ வாட்ஸ்அப்லையோ இல்லை வந்து வெப்சைட்லையோ நான் டேரெக்டாக உங்களுக்கு அப்லோட் வந்து பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக அதில் வந்து பார்த்துக்கலாம். இந்த 6 மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அகைன் நான் சொல்கிறது தான், நீங்கள் வேறு மாவட்டமாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன லொக்கேஷன்ஸ் மட்டும் இந்த 6 மாவட்டத்துக்குள்ளே தான், கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை, ஈரோடு, கரூர், திருப்புரம் இதுக்குள்ளே மட்டும் தான் உங்களுக்கான லொக்கேஷன்ஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான லிங்க் வந்து எல்லா மாவட்டத்துக்குமே நான் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை நீங்கள் வந்து தொட்டு அந்தந்த மாவட்டத்துக்கான அஃபிஷியல் டிஎன்ஆர்டியோட வெப்சைட்குள்ளே வந்து போகும். அதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் சேலரி ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,700 58,100 வரைக்கும் இருக்குது. இது வந்து பே லெவல் கமிஷன் 1ல் வந்து தராங்க. இது வந்து ஒரு பேசிக்கான சேலரி தான். இது போக உங்களுக்கான அலோன்ஸ் படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுவுமே உங்களுக்கு வந்து தரப்படும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரெக்யூர் ஆகக்கூடிய இடத்த பொறுத்து. இப்போ இன்கேஸ் நீங்கள் கோயம்புத்தூர்லேயே போஸ்டிங் வந்து ஆகுறீங்க அப்படின்னா அந்த கோயம்புத்தூருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ, அர்பன், ரூரல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து, இந்த மாதிரி ஒரு 4 பிரிவுகள் வந்து கிட்ட இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து மெட்ரோ சிட்டிஸ்குள்ளேயே உங்களுக்கு வேலைகள் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு 4,500லேருந்து 5,500 வரைக்கும் உங்களுக்கான அலோன்ஸ் அப்படின்னு தரப்படும். ஓகேங்களா, இதே நீங்கள் வந்து பஞ்சாயத்துக்குள்ளே போகிறீங்க, பஞ்சாயத்து அந்த மாதிரி ஏரியாக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 4,000 3,500 வரைக்கும் கிடைக்கும். இதே ரூரல், செமி ரூரல், அர்பன் இந்த மாதிரி ஏரியாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா சேம் தான், ஒரு ஒரு 500 மட்டும் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ கமிஷன் பே லெவல் கமிஷன் அலோன்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போஸ்டிங்கை பொறுத்து சேஞ்ச் வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே உங்களுக்கான வந்து டியரன்ஸ் அலோன்ஸ் எல்லா அலோன்ஸுமே தந்துருவாங்க. ஓகே, இதுக்கு பேசிக்காக 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் தமிழ் வந்து எழுத பேச தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் வந்து உங்களுக்கு வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அநேகமாக வண்டின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, பைக் கூட வச்சுக்கலாம். அது ஒன்று. ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 37 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஜீப் டிரைவருக்கும் சேம் அதுதான். இது கொஞ்சம் டெக்னிக்கல் வேலை அப்படின்றனால மட்டும் இதுக்கு வந்து சேலரி வந்து 19,500லேருந்து 62,000 பே லெவல் கமிஷன் 8ல் வந்து தராங்க. இதுக்குமே நீங்கள் 8th வந்து பாஸ் பண்ணிக்கணும். வேலிடான லைசன்ஸ் வந்து எதுலனா லைட் மோட்டார் வெஹிக்கிளையும் ஹெவி மோட்டார் வெஹிக்கிளையும் நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கூடுதலாக ஒரு முன்னுரிமை தான். ஓகே, அதே மாதிரிக்கே நைட்
வாட்ச்மேன் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்குமே 18லேருந்து 37 வயசுக்குள்ள இருக்கணும். இதுக்கு வந்து பேசிக்கா நீங்க 5ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி, தமிழ் வந்து எழுத, பேச, படிக்க தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு எந்த விதமான எழுத்துத் தேர்வு கிடையாது. ஆன்லைன்ல நீங்க வந்து விண்ணப்பிக்கணும், டெஸ்ட் அப்படின்றது கிடையாது. நேர்காணல் மட்டும் தான். ஆஃப்லைன்ல மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இதுக்கான விண்ணப்ப கட்டணம் அப்படின்றதும் எதுவுமே கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் மறக்காம அது வந்து 10த், 12த் உங்கள பத்தின சர்டிஃபிகேட் வேலைவாய்ப்புல அப்ளை பண்ணது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இப்ப டிரைவர் போஸ்ட்க்குனா டிரைவிங் லைசென்ஸ், இன்கேஸ் நீங்க விடோவா இருக்கீங்க அப்படின்னா விடோக்கான சர்டிஃபிகேட், இல்ல இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அப்படின்ற உங்களோட எல்லா சர்டிஃபிகேட் ப்ரூஃபுமே ஜெராக்ஸ் காப்பீஸ் தான். எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ்ல செல்ஃப் அட்டஸ்டட் அதாவது கீழ எல்லாத்துலயுமே அந்த ஜெராக்ஸ் கீழ இல்ல பின்னாடியோ இல்ல முன்னாடி கீழயோ ஏதோ ஒரு இடத்துல உங்க கையெழுத்தையும் நீங்க போட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்க வந்து ஸ்டேபிள் பண்ணி அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அதுக்கான டீட்டெயில். ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திண்டுக்கல் எல்லாமே இருக்கு. நான் உங்களுக்கு லைக் கரூர் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கான லிங்க்க வந்து நான் வந்து கிளிக் வந்து பண்றேன். அப்படி கிளிக் இத வந்து கிளிக் பண்ணா லிங்க் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ நீங்க டச் பண்ணீங்கன்னா, இப்போ கரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்க்கான லிங்க் தொட்டிருக்கோமா, டைரக்ட்டா அதுக்குள்ளயே போகும். ஸோ இப்போ அகைன் அதே இடத்துல லைட்டா நான் மேல ஸ்க்ரோல் பண்ணா தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இந்த கிளிக்கர் அப்படின்றத நான் டச் பண்ணேன்னா, இப்போ எனக்கு டிஎன்ஆர்டி கரூர் மாவட்டத்துக்கான அஃபிஷியல் சைட்டுக்குள்ள போயிருச்சா? ஸோ இதுதான் வந்து டீட்டெயிலு. இந்த கரூர் மாவட்டத்துக்கான விண்ணப்பங்கள் இப்படி தான் நீங்க வந்து எல்லா மாவட்டத்தையும் எடுக்க போறீங்க. கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து போட்டிருக்காங்க. 13/2/2026 வரைக்கும் டைம் வந்து இருக்கு அப்படின்றத. ஸோ இதுல வந்து அப்ளிகேஷன் டிரைவர், அப்ளிகேஷன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அப்ளிகேஷன் நைட் வாட்ச்மேன் இருக்கு. இப்போ உங்களுக்கு எது தேவையோ, இப்போ மேல வந்து வியூ குடுத்துருக்காங்களா, அது வந்து நோட்டிஃபிகேஷன். இப்போ அந்த ப்ளூ கலர் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்றத நான் மேல வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோனே எனக்கு வந்து இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிஎஃப்பா வந்து ஷோ வந்து ஆகுது. ஓகேங்களா? இதே மாரி தான் உங்களுக்கும் உங்க மொபைலோ, லேப்டாப்போ நீங்க எதுல பார்க்குறீங்களோ, அதுல வந்து ஷோ ஆகும். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அத வந்து கையோட டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க உங்க மொபைல்ல. ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் ஷாப்ல குடுத்து, ஃபர்ஸ்ட் இத ஒரு ஜெராக்ஸ் வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இதுல தான் நீங்க வந்து ஃபில் வந்து பண்ணணும். ஸோ இது வந்து கரூர் மாவட்டம் அப்படின்றபோது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரூர் ஊராட்சி அப்படின்றத இங்க வந்து ஃபில் பண்ணிருங்க. நீங்க அப்ளை பண்ணக்கூடிய வேலைகள் வந்து அலுவலக உதவியாளர். அதுக்கான லிஸ்ட்ட தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இங்க வந்து உங்க ரீசென்ட்டான பாஸ்போர்ட் ஃபோட்டோ, கீழ வந்து உங்க சைனும் வந்து பண்ணிருங்க. உங்களோட பேர் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தமிழ்ல இருக்கிறனால நீங்க தமிழ்லயே ஃபில் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வந்து தேவை கிடையாது. உங்க ஜெண்டர் வந்து என்ன? அப்பா, அம்மா பேர் வந்து என்ன? டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் வந்து இப்போ கரண்ட்டா உங்க ஏஜ் வந்து என்ன ஆகுது? அதிகபட்சமா உங்க குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து என்ன வந்து முடிச்சிருக்கீங்க? அதே மாரிக்கு குடும்ப அட்டை எண் வந்து கேட்குறாங்க. இந்த ஸ்மார்ட் கார்ட், ரேஷன் கார்டு இருக்குல்ல, அதில இருக்கக்கூடிய நம்பர் வந்து கேட்குறாங்க. தற்போதைய முகவரி, நிலையான முகவரி. சில பேர் ஆதார் கார்ட்லயோ, இல்ல வந்து கவர்ன்மென்ட் ப்ரூஃப்லயோ ஒரு அட்ரஸ் குடுத்துருப்பீங்க. பட் இப்ப கரண்ட்டா வேலைக்காக வேற ஏதாச்சும் இடத்துல இருக்கலாம். அதனால வந்து தற்போதைய முகவரியில நீங்க என்ன அட்ரஸ் குடுக்குறீங்களோ, அந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுக்கான போஸ்ட் வந்து ரீகால் லெட்டர் அப்படின்றது உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதனால அத வந்து குடுத்துக்கோங்க. விண்ணப்பதாரரின் தொலைபேசி, மின்னஞ்சல் ஓகே. உங்களோட ஜிமெயில் ஐடி பிளஸ் வந்து ஃபோன் நம்பர், இன்க்ளூடிங் அந்த ஃபோன் நம்பர் WhatsAppல இருக்கிற மாரி நம்பர் வந்து குடுத்துக்கோங்க. அகைன் வந்து நீங்க வந்து என்ன ரிலிஜியன் கேட்டிருக்காங்க அது. அதுக்கப்புறம் வந்து என்ன கம்யூனிட்டி, அதுக்குள்ள என்ன பிரிவுன்னு கேட்டிருக்காங்க அது. அதுக்கப்புறம் வந்து சொந்த மாவட்டம். ஸோ நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்டோ அத வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னுரிமை இருப்பிடம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கான ஏதாச்சும் முன்னுரிமை இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து குடுத்துக்கலாம். இல்லன்னா அந்த அந்த பிளாங்க்கா அப்படி நீங்க வந்து விட்டுருங்க. கல்வி தகுதி சான்று என்னென்ன 10த், 12த் இந்த மாரி விஷயங்கள். அதுக்கப்புறம் டிசி கண்டிப்பா ஸ்கூல் டிசி வந்து கேட்டிருக்காங்க. ஜாதி சான்றிதழ் வந்து கேட்டிருக்காங்க. முன்னுரிமை சான்று அப்படின்ற அந்த விடோ சர்டிஃபிகேட்டோ, இன்டர் காஸ்ட் மேரேஜோ, இன்கேஸ் நீங்க பிசிக்கலி ஹேண்டிகேப்பா இருக்கீங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் சொல்லி குடுத்துருப்பாங்கல்ல, அத நீங்க வந்து குடுத்துருக்கணும். ஸோ ஓகே. நீங்க எதெல்லாம் இந்த இடத்துல வந்து வச்சிருக்கீங்களோ, அத வந்து டிக் பண்ணணும். இப்போ வந்து 10த்னா இங்க வந்து டிக் பண்ணிக்கணும். என்னென்ன நீங்க குடுத்தீங்களோ அது எல்லாமே டிக் பண்ணிக்கணும். அண்ட் ஃபைனலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை இதில ஏதாச்சும் ஒண்ணு தான். ஸோ நீங்க ஆதார் கூட நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு கீழ அப்படியே வந்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நாள் பிளஸ் வந்து இடம் கேட்டிருப்பாங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட், உங்களோட ஏரியாவோட பேரு, நீங்க எந்த டேட்டு, இங்க வந்து உங்களோட சிக்னேச்சர் ஓகேங்களா போட்டுக்கோங்க. சுய முகவரின்னு கூடிய ரூ. 10க்கான அஞ்சல் வந்து நீங்க வந்து இது பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா சிம்பிள் ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் தான் நீங்க வந்து போஸ்ட் பண்ற மாரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் போஸ்ட்டே வந்து போடுங்க ஓகேங்களா. ஸோ போஸ்ட் கவர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த போஸ்ட் கவர் வந்து 10 இன்ச் கவர் அப்படின்னு சொல்லி நீங்க பக்கத்துல கேட்டீங்கனாலே கிடைக்கும். ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அஞ்சல் உறை வந்து பார்த்தீங்கன்னா, 10 இன்ச் கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 இன்ச் போஸ்டல் கவர் வந்து வாங்கி ஃப்ரம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்ரஸ் வந்து போட்டுருங்க. ஸோ 2ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் வந்து போடணும். ஸோ அது வந்து எல்லா மாவட்டத்துக்குமே தனித்தனியா ஒரு அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ என்ன அட்ரஸ் அப்படின்றதுமே நீங்க வந்து கரூர் மாவட்டத்துக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்
நீங்க அதில போய் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் தனித்தனி அட்ரஸ் தான். ஓகேங்களா? ஸோ நீங்க அதில போய் என்னன்ற நீங்க பார்த்தீங்கனாலே அதுக்கான அட்ரஸ் வந்து போட்டிருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து சென்ட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? வரக்கூடிய 13ஆம் தேதிக்குள்ள. ஒரு ஒரு மாவட்டத்துக்குமே வந்து லாஸ்ட் டேட் வந்து சேஞ்ச் ஆகுது. சில மாவட்டத்துக்கு 20 இருக்கு, 16 இருக்கு, 17 இருக்கு. ஸோ அது என்னன்ற பார்த்து நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. பட் ப்ரொசீஜர் ஒரு ஜென்ரலா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றது இப்படிதான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.